சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து சேரும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பாசிப்பருப்பு வச்சு ஒரு பிரெட் டோஸ்ட் பார்க்கலாங்க. இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ரொம்ப கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு ஒரு கப் மூங்டால், அதாவது பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்காங்க. ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன். இது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நான் தண்ணி லைட்டாக தெளிச்சு அரைச்சிக்கோங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. நல்லா திக்கான பேஸ்ட்டாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணணும். தூக்கி எடுத்து ஊற்றுனா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நான் மொத்தமே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றிருப்பேன். ஸோ இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் காயெல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பொடியாக நறுக்குன வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்ல மீடியம் ஹீட் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு கேரட் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கூடவே நான் ஒரு பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பீன்ஸ் எடுத்து அதை பொடியாக நறுக்கிட்டு அதையும் போட்டிருக்கேங்க. ஸோ இது கூட உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ போட்டுக்கலாம். குடமிளகாய், அப்புறம் ஆலிவ்ஸ், அந்த மாதிரி எதனா ஸ்வீட் கார்ன், அது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, திரும்ப நம்ம குக் பண்ண தான் போகிறோம். அதனால் பாதி வெந்தால் போதும். இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக சால்ட்டு, இது வேகிற அளவுக்கு சால்ட்டு, அது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்சரு, அது கூட போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாவை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் உப்பு எதுவும் சேர்க்கல, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரெட்டில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோங்க. அப்போ இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஹோல் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நல்ல கிரெயின்ஸ்லாம் வச்சது, அதாவது நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரெட்டு நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா சாதா ஹோல் வீட் பிரெட் இல்லைன்னா மைதா பிரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இது 2 விதமாக டோஸ்ட் பண்ணலாம். 1 சைடும் டோஸ்ட் பண்ணலாம், டபுள் சைடும் டோஸ்ட் பண்ணலாம். இது 1 சைடு பாருங்கள், ஒரு சைடு மட்டும் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த பேஸ்ட்டை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா அந்த கார்னர் போர்ஷன்ஸ்லாம் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் நான் அன்சால்டட் பட்டர் போட்டிருக்கேன். அது அன்சால்டட் பட்டர் போட்டுட்டு இப்போ எந்த சைடு நீங்கள் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது பேனில் இருக்கிற மாதிரி டோஸ்ட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு போட்டுட்டு மெதுவாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது நல்லா வேகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக திருப்பி போடணும். இந்த டோஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டான ஆப்ஷனுங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா 1 சைட் டோஸ்ட்டே அவங்களுக்கு போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா டபுள் சைட் டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. எல்லா பருப்பை விட இந்த மூங் டாலில் தான் ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ காலையில் டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாங்க. இதுலேயே நீங்கள் பீட்ரூட் அதெல்லாம் கூட போடலாங்க, அதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போது அந்த டபுள் சைடு ரோஸ்டிங்க்கு அதே மாதிரி தான் ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைடு நீங்கள் பேனில் படுற மாதிரி போட்டுட்டு அது கொஞ்ச நேரம் குக் ஆனோடனே அதர் சைடு இன்னொரு சைடு அந்த பேஸ்ட் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணுங்க. இப்போது நீங்கள் அது ஸ்ப்ரெட் பண்ணி விடுற டைம்குள்ளே அது அடியில் இருக்கிற சைடு ஃபுல்லாக வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதை மெதுவாக திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சிடலாம். அந்த மாதிரி இது டபுள் சைடு ரோஸ்டிங் பண்ணலாம். இப்போ பாருங்கள் மெதுவாக இது திருப்பி போடுறேன். இப்போ போட்டோன்னே அழகாக அதுக்குள்ளே அந்த சைடும் வெந்துருச்சு. ஸோ திரும்பவும் இந்த சைடும் வெந்துருவோங்க அதுக்குள்ளே. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக டபுள் சைடு ரோஸ்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு பிரெட்டு சாப்பிட்டாவே நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃபுட்டே தேவைப்படாது, அந்தளவுக்கு ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபில்லிங்கான ஃபுட்டும் கூட இது.
ஸோ இந்த நம்மளோட ஹெல்த்தியான பிரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறுனா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.